கைஸ், நேற்று எதேச்சையா நெல்லையப்பர் கோயிலுக்கு போயிருந்தேன். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிவாலயம் இதுதான் சொன்னா நம்புவீங்களா? கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். உள்ள வந்ததுமே 9 அடியில நந்தி சிலையை பார்த்ததுமே நான் மலைச்சு போயிட்டேன். அப்படியே மூலவர் சன்னதிக்கு வந்தோம்னா நெல்லையப்பரும் விஷ்ணுவும் சயன கோலத்துல காட்சி தருவாங்க. முதல்ல நெல்லையப்பர் கோயிலும் காந்திமதி அம்மனோட கோயிலும் தனித்தனி கோயிலா தான் இருந்திருக்கு. இப்போ அதை 100 தூண்களை உடைய மண்டபத்தை கட்டி ரெண்டையும் ஒன்னா இணைச்சிருக்காங்க. அம்பாள் சன்னதிக்கு போற வழியில 1000 கால் மண்டபமும் இருக்குது. அதே மாதிரி இந்த கோயில 5 கோபுரங்களும் இருக்குது. சிவபெருமான் நடனமாடிய 5 சபையில இதுவும் ஒன்னா இருக்குது. இந்த சபைக்கு பேரு தாமர சபைன்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்துல 108 இசை தூண்கள் வரை இருக்குது. இவ்வளவு சிறப்புமிக்க கோயிலை வாழ்நாள்ல கண்டிப்பா எல்லாருமே பார்க்கணும்னு நான் சொல்லுவேன். வேதப்பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் சிவபெருமானுக்கு பூஜைகள் செஞ்சு வந்தாரு. அவர் ரொம்ப வறுமையில இருந்தாரு. ஒரு தடவை சிவபெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்யறதுக்காக வீடு வீடா போய் நெல்லை வாங்கிட்டு அதை காய வச்சிருப்பாங்க. ஆனா மழை வந்துடும். உடனே இவர் ஓடி போய் பார்க்கும் போது அந்த நெல்லுக்கு எதுவுமே ஆயிருக்காது. நெல்லை சுத்தி மட்டும் வெயில் அடிக்கும். சிவபெருமானே இந்த நெல்லுக்கு வேலி போட்டதுனால இந்த ஊருக்கு திருநெல்வேலி அப்படின்ட்டும் இந்த கடவுளுக்கு நெல்லையப்பன்னு சொல்லிட்டு பேர் வந்தது. சோழர்களோட கட்டிடக்கலையையும் பாண்டியர்களோட கட்டிடக்கலையையும் இந்த கோயில் பறைசாற்றுதுன்னே சொல்லலாம். நெல்லையப்பர் கோயிலோட தேர் தான் ஆசியாவிலே மிக அதிகமான எடை கொண்ட தேர். அதாவது 450 டன் வெயிட் இருக்குது. அதே மாதிரி தமிழகத்துல 3வது ஹைட்டான தேரும் இதுதான். 85 அடி உயரமும் இருக்குது. நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மனுக்கும் தனித்தனியாவே தேரும் இருக்குது, சப்பரமும் இருக்குது. இந்த வருஷம் வர ஜூன் 21ஆம் தேதி தான் நெல்லையப்பர் கோயிலில் ஆணி தேரோட்டம். மக்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் 4 ரத வீதியில் இந்த தேர் அசைஞ்சு வரதை பார்க்குறதுக்கே காண கண்கோடி வேணும்னு தான் சொல்லணும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.